எல்லா யூதர்களும் அந்த தேவாலய கட்டட வேலையை விட்டுட்டு வேற என்னதான் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பதான கேள்விதான் இன்னும் நிற்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த 15 வருஷம் என்ன செய்திருக்க வேண்டும்? விசுவாசி குற்றம் சாட்டத்தக்கதாக பிரச்சனை பிசாசுகிட்ட இல்லை, பிரச்சனை உலகத்துக்கிட்ட இல்லை, பிரச்சனை நம்ம கிட்ட தான். அப்ப நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், வீடு வாசல் பொருளாதார விஷயத்துல கர்த்தருக்கு வெறுப்பு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம், உங்க வீடு, உங்களுடைய பொருள் எல்லாத்துலயும் கர்த்தருடைய மகிமை பிரதிபலிக்கணுமே தவிர அவைகள் கர்த்தருடைய மகிமை அல்ல. பழைய ஏற்பாடுல கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒரு கட்டடத்துல வைக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற கர்த்தருடைய மகிமை தங்குகிற கட்டடம் எது? வாசமாயிருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவது ஒரு விசுவாசிகளுடைய சரீரம். உங்க சரீரம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக செயல்பட வேண்டியதா இருக்கிறது.